வெல்கம் பேக் டு டிஎன்டிடிக்கு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாக்ஸுக்கு தேவையான ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு பக்காவாக பேக்கேஜ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொருள் வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் கஸ்டமர் கையில் போய் சேர்றது தான் ஏர்டெலோட நோக்கமே. ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லி ஃப்ரண்ட்லி அவங்க வந்து கண்டிப்பாக லோகோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் வந்து ரவுண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதாங்க சுவிட்ச். ஸோ அதுக்குள்ளே வந்து 3 எல்இடி பல்ப் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பாக்ஸ் ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு லுக்கே கிடைச்சிடும். ஸோ அது பக்கத்தில் வந்து 4K சொல்லி அவங்க வந்து போட்டிருக்காங்க. டால்ஃபி ஆடியோட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர்டெல்னு சொல்லி அவங்க வந்து லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது கண்டிப்பாக. ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட் வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டு நீங்கள் வந்து சொருகிக்கலாம். அதாவது வந்து உங்களுடைய பென்ட்ரைவில் ஏதாவது மூவிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டேரக்டாக போட்டு நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிவி சேனல்ஸ் பார்க்கறதுக்கும் உங்களுடைய டிவி வந்து ஆண்ட்ராய்டாக மாறதுக்கும் கண்டிப்பாக இந்த ஏர்டெல் 3.0 பாக்ஸ் நீங்கள் வந்து வாங்கி போடலாம். எக்ஸ்டென் 3.0. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆண்டனா இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஆப்டிகல் அவுட்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம சிஆர்டி டிவி அதாவது கல்நெட் டிவிக்கு யூஸ் பண்ணுற பின் டைப் கொடுத்துருக்காங்க, ஏவி டைப் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து நம்ம எல்இடி டிவி யூஸ் பண்ணுற HDMI போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயினான ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து வேறு ஏதாவது ஃபைபர் இன்டர்நெட்